அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். கடமையான தொழுகைகளை தவிர்த்து மற்ற நாட்களில் என்னால் சரியாக அமல்களை செய்ய முடியல, சரியான துவாக்களை ஓத முடியல. அது எல்லாத்தையும் சரி கட்டுற வகையில் ஒரு நாளைக்கு எப்படி அதிகமாக அமல்களை செய்யலாம், அதிக நன்மைகளை பெறலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நாளில் அது எல்லாத்தையும் ஈடுகட்ட முடியும். அந்த நாள் வேறு எந்த நாளும் இல்லை, ஜும்மா நாள். மிக பரக்கத்தான நாள். இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல மடங்கு கூலிகள் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக நீங்கள் செய்கிற விஷயங்கள், அதாவது மற்ற நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை விட அதிகமாக உங்களுக்கு கூலிகள் கிடைக்கும். நீங்கள் சும்மா குளிச்சா கூட அதுவும் சுன்னாதான். மற்ற நாட்களில் குளிச்சா அதுக்கு எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. நார்மலாக ஒரு சுத்தமான ஒரு விஷயமா அந்த ஒரு விஷயத்தில் அடங்கிடும். அதுவே ஜும்மா நாளில் நீங்கள் குளிக்கும் போது அது சுன்னால வரும், அதற்கும் உங்களுக்கு நன்மை உண்டு. இப்படி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அமலுக்கும் அதிகமாக கூலிகள் கிடைக்கும். அதோடு இல்லாமல் இந்த ஜும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி அதை அல்லாஹ் மறுக்காமல் தருவான். அந்த நேரத்தை பற்றி 2 நேரம் சொல்லிட்டு ஹதீஸ்களில் இருக்குது, சஹீஹான ஹதீஸ்களில். ஒரு நேரம் ஜும்மா நேரம், அதாவது ஜும்மா தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, ஜும்மா தொழுகையில் அத்தியாத் இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன் உள்ள நேரம் அப்படின்னு ஒரு ஹதீஸில் இருக்குது. இன்னொரு நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஜும்மா அன்னைக்கு அசருக்கு பிறகு மஹ்ரிபுக்கு சற்று முன் உள்ள நேரம், அந்த நேரம் மிக குறைவான நேரம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. அதனால் இந்த 2 நேரத்தையும் சரியாக பயன்படுத்திக்கிங்க. உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக துவாக்களை கேட்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக துவாக்களை கேட்டுக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத் ஓதிக்கிங்க. உங்களால் எவ்வளவு அதிகமாக தௌபா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக தௌபா செய்யுங்க. அடுத்து துவாக்களை பொறுத்த வரைக்கும் குரான் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய சிறப்பான துவாக்கள் இருக்குது. சில துவாக்களை ஓதுனா நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஓதுவது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி துவாக்களை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் நீங்கள் ஓதலாம். அந்த வகையில் ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுனா ஓதிய அடுத்த செகண்டே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். எவ்வளவு நன்மைகள்? 20 லட்சம் நன்மைகள் கிடைப்பதாக ஹதீஸில் பதிவாயிருக்கு. அவ்வளவு சிறப்பான ஒரு துவா. அந்த துவாவோட பொருளை படிக்கும்போது தெரியும் எதற்காக அல்லாஹ் இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குகின்றான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஜும்மா நாளில் நார்மலாகவே நாம் செய்கிற ஒவ்வொரு துவாவிற்கும் அதிக கூலி கிடைக்கும். இது போன்ற துவாக்களை ஓதி கேட்கும்போது இன்னும் அதிகமாக கூலிகள் கிடைக்கும். இந்த நிலையில் நீங்கள் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் நிச்சயமாக அந்த தேவை நிறைவேறும். எப்போ இந்த துவாவை நீங்கள் ஓதலானா, இன்னைக்கு ஜும்மா தொழுதுட்டு ஓதுங்க. குறிப்பாக அசருக்கு பிறகு மஹரிப் வர தொடர்ந்து இந்த துவாவை ஓதிக்கிங்க. உங்களால் எவ்வளவோ அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளோ அதிகம் ஓதி பிறகு கையேந்தி துவா செய்யுங்க. இன்னைக்கு இந்த துவாவை நான் ஒரு 10 முறை ஓத போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. ரொம்ப ஈஸியான துவா. ஓதும் போதே உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். ஓதிட்டு பிறகு துவா செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத்
வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இவ்வளவு சிறப்பான இந்த ஒரு துவாவோட தமிழ் அர்த்தத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை. இந்த வரிக்கு அடுத்ததாக அஹதன் சமதன் லம் எலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அப்படின்னு வருது. அதாவது சூரா இக்லாஸோட வார்த்தைகள். அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் தேவைகளற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இந்த துவாவில் முதல் வரி கலிமா, ரெண்டாவது வரியை பொறுத்த வரைக்கும் அந்த சூரா இக்லாஸோட வரிகள் ரெண்டுமே மிக மிக சிறப்பான வரிகள். சூரா இக்லாஸை பற்றி உங்களுக்கு தெரியும், குரானின் 1/3 பகுதி. அதை 3 முறை ஓதுனா முழு குரானை ஓதி முடித்ததற்கு சமம். அதில் இருக்க எல்லா வாக்கியங்களும் இந்த துவாவில் இருக்குது. ஆரம்பத்தில் கலிமாவும் இருக்குது. முதலில் கேட்கப்பட்ட துவா, எல்லா நபிமார்களும் கேட்ட ஒரு துவானா அது லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வளவு சிறப்பான துவா இது. அதனால தான் இந்த துவா ஓதியவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20 லட்சம் நன்மைகளை தருவதாக ஹதீஸில் இருக்குது. இப்படி ஓதிய அடுத்த நொடியிலே 20 லட்சம் நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இப்போ நாம் 10 முறை ஓதியிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்போது எந்த அளவுக்கு நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அந்த நன்மைகளை அப்படியே விட்டுடாமல் அதனுடைய பொருட்டால் நீங்கள் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க. இந்த தேவை நிறைவேறணும், என்னுடைய இந்த கஷ்டம் நீங்கணும் சொல்லிட்டு இந்த துவாவின் பொருட்டால் அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டதை தருவான். இன்றைக்கே கூட நடக்கலாம். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு நாள் இன்றாக கூட இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் நினச்சா எப்போ எப்படி விதி மாறும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. அந்த நாள் இன்னைக்கா கூட இருக்கலாம், அந்த நேரம் இந்த நேரமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நாள், அதாவது உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இந்த நாள் அமைய வேண்டும், உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.